இது முனிஸ் மேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.5 உள்ள 12வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 63 இருக்குது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. இப்போ 6வது உறுப்பு அப்படிங்கிறது T6 மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் T8 = 7:9. கொஷினில் கேட்டிருக்கிறது T9 T13 விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த T6 T8லேருந்து நம்ம வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ T6 T8 அப்படிங்கிறத நம்ம Tn ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். Tn = a + n - 1 × d. இப்போ T6 அப்படிங்கிறத நம்ம a + n - 1 அப்படின்னா 6 - 1 5d அப்படின்னு எழுதலாம். இங்கே T8 அப்படிங்கிறது a + 8 - 1 × d. 8 - 1 × dனா 7d = 7:9. இப்போ இந்த விகிதமாக எழுதுனா தான் நம்ம பின்னமாக எழுதுவோம். a + 5d / a + 7d = 7/9. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம். அதாவது 9ஆல் இந்த வேல்யூவையும் 7ஆல் இந்த வேல்யூவை நம்ம பெருக்கிடலாம். இந்த 9 அங்கே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் வரும்போது பெருக்கலாக வருமா? 9 × a + 5d. இங்கே 7 × a + 7d. இப்போது இந்த 9ஆல் உள்ள பெருக்குவோம். 9a 9 × 5d 45d = இங்கே 7ஆல் பெருக்குவோம். 7a + 7 × 7d 49d. இப்போ இங்கே ஏ எங்கள் லெஃப்ட்லையும் இந்த டியை ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போவோம். இப்போ 9a - 7a = 49d - 45d. 9a - 7a 2a. 2a = 49d - 45dனா 4d. இப்போ a = 4d/2. இப்போ ஏயோட வேல்யூ 2d. இப்போ ஏயோட வேல்யூ 2d அப்படிங்கிறதுல அடுத்து உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கொஷினில் கேட்டிருக்கிறது T9 T13. இப்போ T9 T13 அப்படிங்கிறத நம்ம T9/T13 அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். Tn = a + n - 1 × dன்னு. இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். T9ங்கிறது a + 8d. T13 அப்படிங்கிறது a + 12d. இப்போ a = 2d அப்படிங்கிறத இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a இருக்கிற இடத்துல 2dங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2d + 8d / 2d + 12d. இப்போ இங்கே ஆட் பண்ணுவோம். 2d + 8d 10d. இங்கே 2d + 12d 14d. இந்த டி கேன்சல் பண்ணிடுவோம். 2வது பண்ணால் I2 10 7 2 14. அப்போ நமக்கு கிடைக்கிறது 5/7. 5/7 நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது விகிதம் காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 5/7 பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம விகிதமாக எழுதுவோம் 5:7. இப்போ விடை 9வது மற்றும் 13வது
உறுப்புகளின் விகிதம் உறுப்புகளின் விகிதம் 5:7. அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.